ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு த கிளாஸ். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா கிளாஸ் 4 எம்ஜிஎம் புக்கோட ஜெய்சே சவால் வைசா ஜவாப். கேள்வி எப்படியோ பதில் அப்படியே. சவால்னா கொஷின், ஜவாப்னா ஆன்சர். பாட்ஷா அக்பர் அப்னே மந்திரி, கிங் அக்பர் அவருடைய மந்திரியான பீர்பலை பஹூத் பசந்த் கர்த்தா தா. பஹூத்னா ரொம்ப, பசந்த்னா பிடிக்கும்னு அர்த்தம். அவரை ரொம்ப விரும்பினாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. பீர்பல் கி புத்தி கே ஆகே, பீர்பலோட இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடி, ஆகே ஆகேன்னா முன்னாடி, படே படோங் கி பி பெரிய பெரிய ஆளுங்க, அதாவது படித்தவங்க ரொம்ப ஞானி அப்படி அவங்களால கூட பீர்பலை மாதிரி எதுவுமே பதில் சொல்ல முடியாது. கிபி குச் நஹி சல் பாத்தி தி, அவங்களோட ஸ்மார்ட்னஸ் எதுவுமே பீர்பலுக்கு முன்னாடி ஒர்க் ஆகாது. அந்த அளவுக்கு திறமையாக அவர் பதில் சொல்லுவார். இசி காரன், அந்த காரணத்தினால குச் தர்பாரி பீர்பல் சே ஜல்தே தே, சில தர்பாரிஸ், சில அமைச்சரவையில் இருக்க அந்த அமைச்சரங்கள் எல்லாருமே பீர்பலை பார்த்து வைத்தறிச்சல் படுறாங்க, அதாவது ஜெலசியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஜல்தேனா ஜெலசியாக ஃபீல் பண்ணுறது. வே பீர்பல் கோ முசீபத் மே, வே அவங்க பீர்பலை, முசீபத்னா கஷ்டத்தில் மாட்டி விடணும். முசீபத் மே ஃபசானே கே தரிக்கே சோச்தே ரஹத்தே தே. முசீபத்னா அவரோட ஒரு பிரச்சனையில் ஃபசானே அப்படின்னா மாட்டி விடணும், அப்படி அதுக்கான வழி என்ன, தரிக்கேனா வழி, சோச்தே ரஹத்தே தே, சோச்தேனா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அக்பர்கே ஏக் காஸ் தர்பாரி குவாஜா சரா, அக்பரோட இன்னொரு முக்கியமான, காஸ்னா ஒரு முக்கியமான, அந்த அமைச்சரவையில் இன்னொரு முக்கியமான ஒரு தர்பாரி கோர்ட்டியர் இருக்கார். ख्वाजा सारा, ஒரு பேர் வந்து ख्वाजा सारा. सो को अपनी विद्या और बुद्धि पर बहुत अभिमान था. வித்யா அப்படின்னா ஞானம் அண்ட் புத்தினா அறிவு. இது மேலே வந்து அவருக்கே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. பகுத் அபிமான் தானா, அவருக்கே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படின்னா நான் ரொம்ப அறிவாளி, புத்திசாலி அப்படின்ற மாதிரி அவரே ஒரு தாட் வச்சுருந்தாரு. பீர்பல் கோ தோ வே அப்னே சாம்னே நிரா பாலக் और मूर्ख समझते थे. பீர்பலுக்கு அவர் எப்படின்னா அவர் ரொம்ப வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு சின்ன பையன் மாதிரியும் முட்டாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பீர்பலோட அறிவுக்கு முன்னாடி அப்படி தான் அவர் இருப்பார். லேக்கின் அப்னே ஹி மான்னே சே தோ குச் ஹோத்தா நஹி. ஆனால் ख्वाजा சார் என்ன நினைக்கிறாரு, நான் ரொம்ப அறிவாளி, பீர்பலோட ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவராக இந்த மாதிரி நினச்சிக்கிறதுனால எதுவும் ஆக போகிறது. லேக்கின்னா ஆனால், அப்னே ஹி மான்னே அவராகவே நினச்சிக்கிட்டாருன்னா அதனால எந்த குச் ஹோத்தா நஹி எதுவும் நடக்காது அப்படின்றாங்க. दरबार में बीरबल की ही तूती बोलती और ख्वाजा साहब की बात ऐसे लगती थी जैसे नखारखाने में तूती की आवाज़. ஸோ இங்கே பீர்பலுக்கு வந்துட்டு அவர் வந்து தூத்தினா ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சப்போஸ் ஒரு விசில்னு வச்சுக்கோம். நக்கார் கானே அப்படின்னா பெரிய ஃபங்க்ஷன், கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம் இல்லை ஒரு ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்க இடத்துல போய் அந்த இடத்துக்கு பேர் தான் நக்கார் கானின்றது. அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தர் வந்து சின்னதாக நம்ம விசில் அடித்தாலோ இல்லை ஒரு சின்ன சவுண்டு போட்டாலும் யாருக்குமே கேட்காது. அதே மாதிரி தான் இந்த ख्वाजा சராவோட सिचुएशனும். ख्वाजा साहब की चलती तो वे बीरबल को हिंदुस्तान से निकलवा देते, लेकिन निकलवाते कैसे. ஸோ ख्वाजा சாஹபோட சல்தினா அவரோட மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, பீர்பல்கோ இந்துஸ்தான்லேருந்து பீர்பலை வெளியேற்றணும். லேக்கின் நிக்கல்வாத்தே கேசே, ஆனால் எப்படி வெளியே அனுப்புறது அப்படின்றது தெரியலை. ஏக் தின் ख्वाजा ने बीरबल को मूर्ख साबित करने के लिए, एक दिन ஒரு நாள் ख्वाजा வந்து பீர்பலை வந்து மூர்க்குனா முட்டாள் அப்படின்னு சொல்லி, சாபித்னா ப்ரூவ் பண்ணணும், கர்னே கேலியே பகுத் சோச் விசார் கர், ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப அவராக ரொம்ப ரொம்ப கண்டினியூஸாக ஏதாவது என்ன பண்ணணும், சோச் விசார்னா அவரோட திங்கிங் எண்ணம் எல்லாத்தையும் சேர்த்து உழப்பி ஒரு இடத்துல குச் முஷ்கில் பிரஷன் சோச்லியா, அதை பண்ணிட்டு அவர் வந்து ஒரு குச் முஷ்கில்னா கொஞ்சம், சில முஷ்கில்னா ரொம்ப கஷ்டமான, அதாவது ஆன்சரே பண்ண முடியாத, பிரஷன் சோச்லியா கேள்வி வந்து ரெடி ப்ரெஷர்னா கேள்வி, சோச்னா திங்க் பண்ணாரு. உன்ஹே விஸ்வாஸ் தா, அவருடைய நம்பிக்கை, யாரோட நம்பிக்கை, ख्वाजा சாபோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, கி பாத்ஷா கே
उन प्रश्नों को सुनकर बीरबल के चक्के छूट जाएंगे. ஸோ அவர் என்ன நினச்சாரு, பாட்ஷா வந்து இந்த கொஷினை கேட்குறப்ப பதில் சொல்ல முடியாமல் அவரோட உண்மையான முகம் சுன்கர்னா கேட்டுட்டு இவரோட கேள்வியை கேட்டுட்டு பீர்பலுக்கு என்ன ஆகும்னா, பீர்பலோட சக்கே சூட் ஜாயங்கன்னா அவருடைய வேஷம் வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. और वह लाख कोशिश करके भी संतोषजनक उत्तर नहीं देते. ஸோ அவர் வந்து பீர்பலால் எவ்வளோ லட்சம் முறை யோசித்தாலும், லாக்னா லட்சம், கோஷிஷ்னா ட்ரை பண்ணுறது, லட்சம் முறை யோசித்தாலுமே சந்தோஷ்ஜனக் உத்தர் நஹி தே பாயிங்கன்னா, சந்தோஷனக்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியோ இல்லை இதுக்கான நல்ல கரெக்டான ஆன்சரோ அதுவுமே அவரால் தர முடியாது. फिर बादशाह मान लेगा कि ख्वाजा सरा के आगे बीरबल कुछ नहीं है. ஸோ அப்போ தான் வந்து பாட்ஷா அக்பர் வந்து அக்செப்ட் பண்ணுவார். மான் லேகானா அக்செப்ட் பண்ணிப்பார். என்னென்னு அக்செப்ட் பண்ணிக்குவார், ख्वाजा சராவுக்கு முன்னாடி பீர்பலெல்லாம் எதுவுமே இல்லை, குச் நஹி ஹே அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ख्वाजा साहब अचकन पगड़ी पहनकर दाढ़ी सहलाते हुए अकबर के पास पहुँचे. ख्वाजा साहब அச்கன்னா கோட்டு, பகடினா தலப்பா கட்டிட்டு அந்த டர்பன் கட்டிட்டு, பெஹன்கர்னா கட்டிட்டு, கோட்டும் பகடியும் போட்டுட்டு, தாடி சஹலாத்தே அவரோட தாடி அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு, அக்பருக்கே பாஸ் அக்பருக்கு பக்கத்தில் பहुंचेனா வந்துட்டாரு. और सिर झुकाकर बोले, சிர்னா தலையை குனிஞ்சிக்கிட்டு, ஜுகாக்கர்னா குனிஞ்சிக்கிட்டு சொல்கிறாரு. பீர்பல் படா புத்திமான் பன்தா ஹே, பீர்பல் தான் ரொம்ப புத்திமான் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறாரு, புத்திமானாக இருக்கிறான்னு சொல்லி காமிச்சிக்கிறாரு. आप भी उसकी लंबी चौड़ी बातों के धोखे में आ जाते हैं. நீங்களும் அவருடைய லம்பி சவுடி, நீளமான சவுடினா ஒரு விளக்கமான வைடு ரேஞ்சாக ஒரு டாக் கொடுப்பார், எது கேட்டாலுமே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஸோ சவுடி பார்த்தோன்னா அந்த மாதிரி பேச்சு, பார்த்தோன்னா பேச்சு, தோக்கேனா ஏமாந்துடுறீங்க, அவரோட பேச்சை கேட்டு நீங்களும் வந்து ஏமாந்துறீங்க. மே சாக்தா ஹூ கி ஆப் மேரே 3 சவாலோं के जवाब पूछकर. ஸோ மே சாக்தாவும் நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆப் மேரே 3 சவாலும் என்னுடைய 3 கொஷின்ஸ்க்குமே ஜவாப் பூச்கர், அக்பர் அதாவது பீர்பல்ட்ட வந்து நீங்கள் அதுக்கான கேள்வியை வந்து கேட்கணும். பூச்கர்னா கேட்டுட்டு, உஸ்கே திமாக்கி கஹராயி நாப்லே அவருடைய திமாக், அவருடைய இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ அப்படின்றத, கஹராயினா டெப்த் ஆஃப் த நாலேஜ், அவரோட நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும், ஆழத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நாப்லே அப்படின்னா மெஷர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உஸ் நக்லி அக்கல் பஹாதூர் கி கலஹி குல் ஜாயேகி, அந்த நக்கலினா ஒரு டியூப்ளிகேட்டான வேஷம் போட்டுட்ருக்கிற அக்கல் பஹாதூர் வேஷம், அதாவது நான் தான் அறிவாளின்னு சொல்லி ஒரு வேஷத்துக்குள்ளே இருக்கிற அவரோட கலஹி குல்ஜாயகி உண்மையான முகம் தெரிய வந்துடும், கலஹின்னா உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ख्वाजा के अनुरोध करने पर, ख्वाजा வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக करने पर अकबर ने बीरबल को बुलाया. அக்பர் வந்து பீர்பலை கூப்பிடுறாரு. और उनसे कहा, बीरबल परम ஞானி ख्वाजा साहब, பரம் ஞானினா ரொம்ப பரம அறிவாளியான ख्वाजा साहब வந்து உன்கிட்ட 3 प्रश्न 3 क्वेश्चन கேட்கணும், பூச்னா சாக்தே ஹே 3 क्वेश्चन கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. क्या तुम उनके उत्तर दे सकोगे, என்ன நீ வந்து அவரோட கொஷின் உனக்கே உத்தர்னா அவருக்கு வந்து பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி, உத்தர் தே சக்கோகேனா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பீர்பல் போலே ஜஹாம்பனா ஜரூர் தூங்கா, பீர்பல் என்ன சொல்கிறாரு, ஜஹாம்பனா அரசரே கண்டிப்பாக சொல்கிறேன், குஷிசே பூச்சே சந்தோஷமாக கேளுங்கன்னு சொல்கிறார். ख्वाजा साहब ने अपने 3 சவால் लिखकर बादशाह को दे दिया. ख्वाजा साहब என்ன பண்ணுறாரு, இப்போ அவருடைய 3 கேள்விகளை லிக்கர் எழுதி பாத்ஷா கிட்ட கொடுக்குறாரு. பாத்ஷா கோ தேதியா கொடுத்துட்டாரு. अकबर ने बीरबल से ख्वाजा का पहला प्रश्न पूछा. अकबर வந்து பீர்பல் கிட்ட ख्वाजाவோட पहला प्रश्न पूछा, फर्स्ट क्वेश्चन கேட்குறாரு. संसार का केंद्र कहाँ है, संसारना உலகம்,
கேந்திரனா சென்டர், உலகத்தோட சென்டர் எங்கே இருக்குது, கஹானா எங்கே இருக்குன்னு கேட்குறார். பீர்பல் நே துரந்த், பீர்பல் உடனே, துரந்த்னா உடனே, ஜமீன் பர் பூமியில், அப்னி சடி அவருடைய குச்சை, காட்கர் குச்சை ஊனிட்டு, உத்தர் தியா ஆன்சர் சொல்கிறாரு. யஹி ஸ்தான் சாரோ ஓர் சே துனியா, இந்த இடம்தான் இந்த 4 மூளைக்குமே சேர்த்து துனியா கே பீச்சோம் பீச், உலகத்தோட பீச்சோம் பீச்னா சென்டருக்கே சென்டரான பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இடமா இருக்கும்னு சொல்கிறாரு. யதி ख्वाजा साहब को, இதில் ख्वाजा சாஹாபுக்கு விஸ்வாஸ் இல்லை, விஸ்வாஸ் நா ஹோத்தோ, விஸ்வாஸ் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, வே ஃபீத்தே சே சாரி துனியாக்கோ நாப்கர் திக்காதே, அவரே வந்து ஃபீத்தே ஏதாவது த்ரெட்டோ இல்லை மெஷர்மெண்ட் எப்போ ஏதோ ஒன்று மெஷரிங் வச்சுட்டு அதை வச்சு சாரி துனியானா ஃபுல் இந்த ஹோல் வேர்ல்டையே வந்துட்டு நாப்கர்னா அளந்து பார்க்க சொல்லுங்கள், அளந்து காமிக்க சொல்லுங்கள், திக்காதேனா காமிக்க சொல்லுங்கள், கி மேரி பாத் கலத்தே, என்னோட பாத்னா என்னோட ஆன்சர் வந்து தப்பு, கலத்னா தப்புன்னு நிரூபிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறார். அக்பர் நே தூசரா பிரஷன் கியா, அக்பர் வந்து இப்போ தூசரா பிரஷன்னா செகண்ட் கொஸ்டின் கேட்குறாரு. ஆகாஷ் மே கித்தனே தாரே ஹேன், ஆகாஷ்னா வானம், கித்தனேனா எத்தனை, தாரேனா ஸ்டார், ஸோ வாகாயத்தில் எத்தனை ஸ்டார் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி பீர்பல் நே ஏக் பேட் மங்குவாக்கர், பீர்பல் ஒரு ஆடு, பேட்னா ஒரு ஷீப்பை, மங்குவாக்கர்னா கொண்டு வர சொல்கிறாரு. சொல்லிட்டு இஸ் பேடுக்கே ஷரீர்மே ஜித்னே பால் ஹேன், இந்த ஷீப்போட உடம்புல, ஷரீர்னா உடம்புல, ஜித்னே எத்தனை பால் முடி இருக்கோ, உத்னே ஹி தாரே ஆஸ்மான் மே ஹேன், அத்தனை ஸ்டார்ஸ் தான் வானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ख्वाजा साहब को इसमें संदेह हो तो वे बालों को गिनकर, ஸோ ख्वाजा சாப்க்கு இதுலேயும் டவுட் இருக்குது, இஸ்மே சந்தேக்னா இதில் டவுட் இருக்குது அப்படின்னா, வே பாலோங்கோ கின்கர், வே பாலோங்கோ அந்த ஷீப்போட உடம்புல இருக்கிற பாலோன்னா முடியெல்லாம் கவுண்ட் பண்ண சொல்லுங்கள், கின்கர்னா கவுண்ட் பண்ண சொல்லுங்கள், பண்ணிவிட்டு தாரோங்கி சங்கியா சே துல்னா கர்லே, ஸோ தாரா அதாவது அந்த ஸ்டார்ஸோட கவுண்ட்டுமே, சங்கியானா கவுண்ட்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அக்பர் நே தீஸ்ரா சவால் கியா, அதாவது அக்பர் இப்போ 3வது கேள்வி கேட்குறாரு. கேள்வி என்னன்னா, சன்சார் கி ஆபாதி கித்னி ஹே, இந்த வேர்ல்டோட பாப்புலேஷன் எவ்வளோ, ஆபாதினா பாப்புலேஷன் எவ்வளோன்னு சொல்லுங்கள். பீர்பல் நே கஹா ஜஹாம்பனா சன்சார் கி ஆபாதி பல் பல் பர் கடுத்தி படுத்தி ரத்தி ஹே, ஸோ பீர்பல் சொல்கிறாரு, ஜஹாம்பனா அரசரே, சன்சார் உலகத்தோட பாப்புலேஷன், பல்லுனா ஒவ்வொரு செகண்டுமே மாறிக்கிட்டே இருக்கும், அதாவது குறையும், கடுத்தினா குறையும், படுத்தினா ஜாஸ்தியாக ஆகும், ரத்தி ஹே கியோங்கி ஹர் பல் லோகோங்கா, ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியுமே, லோகோன்னா மக்களுடைய, மர்னா ஜீனா, மர்னானா டெத்து, ஜீனானா பர்த், ஸோ டெத்தும் பர்த்தும் வந்து லகா ஹி ரேத்தா ஹே, டெத்தும் பர்த்தும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இசிலியே யதி சபி லோகோங்கோ, இதனால் எல்லா சபி லோகோங்குனா எல்லா மக்களையுமே, ஏக் ஜஹா இக்கட்டா கியா, ஒரு இடத்துல, ஏக் ஜஹானா ஒரு இடத்துல, இக்கட்டா கேதர் பண்ணிட்டா, ஜாயே தபி உன்கோ கின்கர் டீக் டீக் சங்கியா பதாயி ஜா சக்தி ஹே, ஸோ அவங்கள எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வர வச்சுட்டிங்கன்னா, அப்போது தபின்னா அப்போது அவங்கள கவுண்ட் பண்ணிவிட்டு, கின்கர் கவுண்ட் பண்ணிவிட்டு, டீக் டீக் கரெக்டான நம்பர் சங்கியா பத்தாயி ஜா சக்தி ஹே, கரெக்டாக சொல்லிடலான்னு சொல்லி சொல்கிறார். பாத்ஷா தோ பீர்பல் கே உத்தரோं से संतुष्ट हो गया, பாத்ஷாக்கு வந்து இவரோட பீர்பலோட ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்டு, உத்தரோன்ஸே ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்டு, சந்துருஷ் ஹோ கயா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. லேக்கின் ख्वाजा சாஹப் நாக் பவுங் சிகோட்கர், ख्वाजा சாப் வந்து மூக்கெல்லாம் உடஞ்சி போய் தொங்குன முகத்தோட பூர்வத்தெல்லாம் தூக்கிட்டு என்ன சொல்கிறார், சிக்கோடுக்கோர் பவுங் சிக்கோடுக்கர் போலே, ऐसे गोलमाल जवाबों से काम नहीं चलेगा जनाब, இந்த மாதிரி
கோல்மால்னா கரெக்டான ஆன்சர் சொல்லாமல் ஒரு கெஸ்ஸிங் ஆன்சர் சொல்கிறது, இல்லைன்னா ஆன்சரே இல்லாமல் மாற்றி எதாவது சொல்லணும்னு சொல்கிறது தான் கோல்மால். ஜவாபும் ஆன்சர்ஸ் சே காம் நஹி சலேகா ஜனாப், வேலை நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பீர்பல் போலே ऐसे सवालों के ऐसे ही जवाब होते हैं. பீர்பல் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ऐसे सवालों இந்த மாதிரி கேள்விகளுக்கு ऐसे ही जवाब होते हैं இந்த மாதிரி தான் பதிலும் அமையும் அப்படின்னு சொல்கிறார். पहले मेरे जवाबों को गलत साबित कीजिए. पहले ஃபஸ்ட்டு என்னுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே தப்பு கலத் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. தப் ஆகே படியே அப்புறம் மேலே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ख्वाजा साहब से फिर कुछ बोलने लगी बना. ஆனால் ख्वाजा சாப்கிட்ட இப்போ சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை, அதனால் அவர் சைலண்ட் ஆகிட்டார். அவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசனோட மாரல் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி நம்ம ஆக ட்ரை பண்ணுமே தவிர்த்து அவங்க மேலே வயிற்றுச்சல் பட்டு ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா கடைசியாக பிரச்சனை வந்து நம்மள்ட்டே வந்துடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லெசனோட மாரல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.